அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி தமிழ் மாடல் டெஸ்ட் 2. ஏற்கனவே நம்ம மாடல் டெஸ்ட் 1 பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸ் அடங்கிய ஒரு வீடியோ இருக்கும். ஒரு 47 நிமிஷம் 48 நிமிஷம் ஓடுது. ஸோ இந்த வீடியோ பாருங்க. 85 கேள்விகள் 15 இலக்கியம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும். நம்ம 75 இலக்கணம் 25 இலக்கியம் கொண்டதாக உங்களுக்கு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இலக்கணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 85 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா வரப்போகுது. நம்ம அதுல இருந்து ஒரு சிலது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 2வது கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க, முதல் வகுப்பை பார்க்காதவர்கள் பார்த்து விடுங்கள். இன்னைக்கு நம்ம 2வது கிளாஸ்ல இருக்கோம். தமிழ் மாடல் 2, ஜெனரல் தமிழ் மாடல் 2, பொது தமிழ் 2வது வகுப்பு. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 2வது வகுப்புல சில முக்கியமான கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்ததுதான், கொஞ்சம் அனுபவத்தோட சேர்ந்து சொல்றேன். ரைட், இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? சூப்பர் குறள். இந்த திருக்குறள்லயே ஒரு சில திருக்குறள் எல்லாம் மனசுல அப்படியே பசுமரத்தாணி போல பதிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறள்ல இது ஒண்ணு. ஸோ இதுல இருக்கக்கூடிய அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. அணி இலக்கணம் நேரடியா இல்லைன்னா கூட கொஸ்டின் கேட்பாங்கப்பா. சார் இதெல்லாம் சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லிடாதீங்க, வரும். பொருள் பின்வரு நிலை அணி. பொருள் அது ஒரே பொருள் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்தது பாருங்க, தலை அப்படிங்கிறதுல இருந்து நம்ம கொடுத்திருக்காங்க. தலை விளமுன்னேர், மாமுன்னேர், காய்முன்னேர், கனிமுன்னேர் அப்படி வந்தா என்ன? வெண்டலை, வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இருக்குல்ல. இயற்சீர் வெண்டலை, நேரொன்றா சிறிய தலை, வெண்சீர் வெண்டலை, இதை பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நான் ஆக்சுவலா உங்களுக்கு நான் கிளாஸ்ல நடத்தல. ரைட், ஸோ நான் தனி வகுப்புல நான் உங்களுக்கு நடத்துறேன். ஸோ இப்போ ஆப்ஷன் மட்டும் பாருங்க. சி இஸ் த ரைட் ஆன்சர். சார் என்ன சார் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு கேட்காதீங்க. ஸோ இது நம்ம வகுப்புல நான் தனியா உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணா இட் வில் டர்ன் டு டிலே. ஓகே, ஸோ ரொம்ப லென்த்தா போயிடும் வீடியோ. சரி, இங்க பாருங்க. அடுத்தது 3வது கேள்வி. இ வழி வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும். வவ்வும் எவ்வும் ஏ முன்னி விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் ஒன்றாகும். மெய் ஒன்றாகும். இப்ப என உடம்படு மெய் இலக்கணத்தினை கூறும் நூல் எது? இந்த மாதிரி வந்துச்சுனாலே அது என்னன்னு சொல்லுவோம். இது நான் உங்களுக்கு என்ன சொல்ல, ஏதாவது லெசன்ல பாத்தீங்கன்னா அங்க கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி விதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வந்தா என்னன்னு நம்ம சொல்லுவோம். கண்டி அலங்காரமா, தொல்காப்பியமா, இறையனார் அகப்பொருளா, நன்னூலா? சுலபமான கேள்வி, நன்னூல். கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? நன்னூல். ரொம்ப ரொம்ப சுலபமானது. அடுத்தது பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூல். அகத்தியர், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியர், அடுத்தது பவனந்தி முனிவர். இந்த 3 பேரையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா தமிழ் முடிஞ்சிருச்சு. ஆனா 3 பேரையும் படிக்க முடியுமானா காலத்தால் முடியவே முடியாது. அவ்வளோ பெருசு. அது என்ன சார் 3 பேரை எப்படி படிக்க? நான் அண்ணாவை பற்றி படித்தேன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் சொல்ல வர்றேன். ஓகேங்களா? கருத்தா வாகுபெயர். ஸோ அதனாலதான் இந்த இதை வச்சேன். ரைட், நம்ம பேசும்போது கூட இலக்கணம் வரும். ரைட், ஒன்றின் இடப்பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வரும் பெயர். நல்லா கவனிங்க. ஒன்றின் இடப்பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வரும் பெயர் எத்தனை வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 16. பகுபத உறுப்பிலக்கண உறுப்புகளில் எவை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும்? காலம் காட்டுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இதுல எது வரும்? காலம் காட்டுவது. இடைநிலை. இடைநிலை பாத்தீங்கன்னா காலம் காட்டும். ஏன்னா 5வது கேள்வி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். காலம் காட்டுவது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இடைநிலை தான் காலம் காட்டுவது. அடுத்தது பாருங்க. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எழுவாய் வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. எழுவாய் வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. உரி சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் யார்? பவனந்தி முனிவர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அண்ணாவை படித்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? அண்ணாவை போய் படிக்க முடியுமா? இல்ல, அந்த அண்ணாவுடைய கூற்றுகளை, அண்ணாவுடைய கருத்துக்களை. ஓகேங்களா? சோ அப்ப இது என்னன்னு சொல்றாங்க? கருத்தா வாகுபெயர். இந்த ஆகுபெயர் என்ன? இப்ப மல்லிகை சூடினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மல்லிகை ஆகிய பூ. அப்ப இது நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புலையும் பார்த்திருக்கோம். சோ அது போலதான் இப்ப நிறைய ஆகுபேர் வகுப்பு நான் நடத்திருக்கேன். அதை போய் பாருங்க.
அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணாவை போய் அண்ணா வந்து நில்லுங்க, நான் உங்களை படிக்கணும் அப்படின்னு அப்படி சொல்ல முடியுமா? இல்ல. சோ அப்ப அண்ணா இப்ப இல்ல, இறந்துட்டாரு. சரிங்களா? ஆனா அவருடைய கருத்துக்கள் இன்னும் இருக்கு. அதனால் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அண்ணா அவருடைய உடலால் இருந்தாலும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் பெரியவங்க, மிக பெரியவர்களே அப்படிதான் இருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா எப்படியோ அதே மாதிரிதான் டாக்டர் எம்ஜிஆர், அதே மாதிரிதான் செல்வி ஜெயலலிதா அம்மா, அதே மாதிரிதான் கலைஞர் கருணாநிதி. இவங்க எல்லாருமே கருத்துக்களால் அங்கங்க சின்ன சின்ன இடத்துல மாறுபட்டு இருந்தாலும் இன்றும் உயிரோடு இருக்கிறவங்க. எங்க வீட்டுல இன்னும் இந்த இப்ப நான் போடுற வீடியோவே கவர்மெண்ட் லேப்டாப்ல தான் போட்டுட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கும் வந்து அவங்களுடைய புகைப்படம் ஒட்டி தான் வச்சிருக்கேன். அந்த புகைப்படத்தை நான் எடுக்கவே இல்லை. ஜெயலலிதா அம்மா தான். அப்ப அந்த மாதிரிதான் இதுவும். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய கருத்துக்களை நம்ம படிக்கிறோம்னு அர்த்தம். கருத்தா வாக்கு பெயர். சரிங்களா? சோ ரொம்ப சிம்பிள். தமிழ் இலக்கணமே அவ்வளவு எளிது. நம்ம வாழ்வியலோடு பொருத்தி கொண்டால் சுலபமா அடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. பாடலின் அடிகளோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது, ஒன்றி வர்ற மாதிரி தொடுப்பது, பாட்டை தொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி தொடுப்பது என்னன்னு சொல்லுவாங்க? 8. எத்தனை வகையா இருக்கு? 8 வகையா இருக்கு. அடுத்தது பாருங்க. திருக்குறள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை, துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. ரொம்ப ஃபேமஸான திருக்குறள். இது பாருங்க, ஒரே திருப்பி திருப்பி வந்திருக்கா? அப்ப சொல் அடுத்தடுத்து வருது. அப்ப சொல் பின்வரு நிலையணி. அதே பொருள் வருதுன்னா, இப்ப பொருள் பின்வரு நிலையணி இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரே பொருள்ல வருது. சொல் பொருள் பின்வரு நிலையணி அதே சொல் அதே மாதிரி வர்றது. ஓகேங்களா? சோ அப்ப இங்க சொல்லுதான் வந்திருக்கு. ஒவ்வொருத்துக்கும் என்ன அர்த்தம் மாறுபடும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் தெரியுமா? இவையெல்லாம் மலை பத்தி சொல்ல வர்றதுதான். ஓகேங்களா? சோ அப்ப மலை அப்படின்னு சொல்லும்போது இங்க கடைசியா பாருங்க, இறுதியாக தூவும். இப்ப தூவும்னா என்ன? அது ஒரு தனி, இப்ப அப்படி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். இந்த மலை பத்தி தானே சொல்றாங்க, தூம் மலை. ஓகேங்களா? ஆனா வந்து நம்ம எப்படி சொல்றோம்? தூவும் மலைன்னு சொல்றோம். ஆக்சுவலா தூம் மலை, அந்த ஊ அப்படிங்கிற தூவும் ஊவும் சேர்ந்துடும், தூம் மலை. ரைட். இதே மாதிரிதான் இந்த மருவு சொல்லுவாங்கல்ல, அது மருவு கிடையாது, மரு அப்படிதான் சொல்லணும். நாம காலப்போக்கில் மருவுனே சொல்லிட்டு இருக்கோம். சரி, தூம் மலை. இப்ப மலையை பத்தி தான் பேசுறாங்க. இங்க தண்ணி நீர் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா, மலையில இருந்தா நமக்கு மழை தண்ணி தான் நமக்கு குடிக்கிறோம். ஓகேங்களா? இந்த மழை தண்ணி ஒரு உணவாகவும் இருக்கும். ஆனா அந்த மழை பொழிவதால் உணவுப் பொருட்களை விளைவிக்கவும் முடியும். அப்ப இந்த மழை நீர் அப்படிங்கிறது நம்ம குடிக்கிறதுனால தாகத்தை தீர்க்க உணவாகவும் பயன்படுகிறது. உணவை சமைக்க, இல்லைன்னா உணவு வளர, இப்படி எல்லாத்துக்கும், சமைக்கிறதுக்கும் தண்ணி வேணும், வளர்றதுக்கும் தண்ணி வேணும், எல்லாத்துக்கும் ஆதாரமாக, உணவுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அப்ப இது என்னன்னு சொல்றாங்க? இதுதான் அந்த மாமலை அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு தூவும் மலை அப்படின்னு சொல்றது மலையை பத்தி, அது உணவு என்ன அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அந்த சொல்லுதான் திருப்பி திருப்பி வந்திருக்கு. அப்ப சொல் பின்வரு நிலையணின்னு சொல்றாங்க. இப்ப ஒவ்வொரு பொருள் வருதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சொற்பொருள் பின்வரு நிலையணின்னு வரும். இங்க அப்படிலாம் இல்ல, எல்லாம் ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ரைட். மலை பத்தி தான் சொல்றாங்க, மலை பத்தி தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ அதனால ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. 3 பேருடைய விளக்கம் ரொம்ப முக்கியம். பரிமேல் அழகருடைய விளக்கம், மூவாவுடைய விளக்கம், கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய விளக்கம், சலமன் பாப்பையா சாரோட விளக்கம் இருந்துச்சுனாலும் சிறப்பு தான். ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது பாருங்க. மாமுன் நிறை, காய்முன் நிறை, எல்லாமே இதுக்கு முன்னாடி நேர் பார்த்தோமா? சோ இப்ப நிறை. ஓகேங்களா? சோ அப்ப காய்முன் நிறை, கனிமுன் நிறை, விளமுன் நிறை. இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க. நிறை ஒன்று ஆசிரியர் தலை, இயற்சீர் வென்றலை, ஒன்றிய வஞ்சித்தலை, கலித்தலை. என்ன வரும் ஆன்சர் சொல்லுங்க. நீங்க கமெண்ட் பண்ணி, நீங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்கப்பா. கொடுக்க ஆன்சர் நீங்க வந்து கமெண்ட் பண்ணாதான் என்ன சொல்ல, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் பூஸ்டப் ஆகும். அண்ட் பாஸ் பட்டன் நம்பிக்கிட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். சோ ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மாமுன் நிறை அப்படின்னு சொல்றது இயற்சீர் வென்றலை, காய்முன் நிறை கலித்தலை, கனிமுன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை, சரியாக பொருந்திருக்கு. விளமுன் நிறை, நிறை ஒன்றாசிரிய தலை. மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படும் அணி யாது? இப்ப அணி பத்தி சொல்லியிருக்காங்க. அணிகளில் இன்றி அமையாதது என்ன? அணிகளில இன்றி அமையாதது, மற்ற அணிகளில் இருந்து கிளைத்தவையே. இது மற்றதுல இருந்து தான் வந்திருக்கு, கிளைத்தவையேன்னு சொல்லியிருக்காங்க. இனிய உளவாக என தொடங்கும் குறளுக்கு பொருத்தமான அணி. பாருங்களேன், இனிய உளவாக அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான அணி. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக்காய் கவர்ந்தற்று. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? நல்ல சொற்களை பேசணும், தப்பான சொற்களை விடுத்துருங்கன்னு சொல்றாரு. வள்ளுவர் சொல்றாரா? எத்தனை பேர் கேட்கிறோம்?
அப்ப இது ஒரு உவமை அணியா? அணிகள்ல இன்றியமையாதது, மற்ற அணிகளில் இருந்து கிளைத்தவை. இந்த பாட்டுக்கு வந்து உவமையாக வைக்கிறாங்க. கனி இருக்கிறதுக்கு காய் கவர்நற்று, கனி இருக்க போது ஏன் காயை வந்து பாத்தீங்கன்னா கவர்ந்து இழுக்கிறீங்க, அது வேண்டாமே அப்படின்னு சொல்றாரு. கீழ் காண்பவற்றுள் வேறுபட்டது எது? உவமை தொகை, வினைத்தொகை, உண்மை தொகை, உவமை தொகை தான் வேறுபட்டது. 14. தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன? துணை வினைகள் எத்தனை இருக்கு? 40 துணை வினைகள் உள்ளது. ரிவிஷன் பண்றோம், கொஞ்சம் வேகமாவே போவோம். கீழ்காண்பனவற்றுள் தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகளில் பொருந்தாதது எது? இந்த கூற்றுகள் 2 கூற்றுகள் பாருங்க. தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பு இடம்பெறும். தமிழின் துணைவினையை துணைவினை கொள்கை ஜப்பானிய துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. ஜப்பான் வருது, இங்கிலீஷ் வருது, ரெண்டுமே தவறு. ரைட்டா? ரெண்டுமே தவறு. துணைவினைகள் ரெண்டுமே தவறாதான் இருக்கு. தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஆங்கிலத்துக்கும் ஆங்கிலீஷ்னு வருது. ஆங்கிலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறிடும், நேர்மாறா இருக்கும். ஓகேங்களா? இதுவும் வேறுபட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரிதான் இருக்கும். தமிழ் துணைவினைகள் கொள்கையும் ஜப்பானிய துணைவினை கொள்கையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஈவன் ஜாப்பனீஸ், கொரியா, அதுவும் இந்த கொரிய பாஷை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து கொஞ்சம் லைட்டா சிமிலாரிட்டிஸ், நிறையவே சிமிலாரிட்டிஸ்க்கு லைட்டா மாறுபடுமா. ஸ்கிரிப்ட் தான் மாறுது, அம்மா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே தான் இருக்கும். கொரியன் லாங்குவேஜ் எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு எவரடி டார்ச்சே விளக்கு. விவேக் சார் காமெடியில வருங்க. அந்த மாதிரி இது பாருங்க, விளக்கு எவ்வளவு தடவை வந்திருக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. சொல் பொருள் வந்துகிட்டு இருக்கு. சொல் பொருள் பின்வரும் நிலையணி. இதுல இந்த ஆப்ஷன்ல கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்கணும், கொடுக்கல. சரி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி பொருந்தாது. ஓரசை சீர் வச்சு கொடுத்துருக்காங்கப்பா. 9th 10th புக்ல எல்லாம் இது இருக்கும். ரைட்? இந்த கொஸ்டின் பாருங்க, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். காசுனா நேர்பு. மலை காசுவை பிரிச்சு பாருங்க, உங்களுக்கு வரும். இங்க சு இந்த மாதிரி வரும் பாருங்க, கா சு பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். நேர்பு. மலர்னா நிறை. பிறப்பு நிறைவு. நாள் சொல்லும் போது கரெக்டா நேர் இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். வெண்சீர்கள் என்று அழைக்கப்படும் சீர்கள் என்ன? வெண்சீர்கள் என்று அழைக்கப்படும் சீர்கள் காய்ச்சீர். வெண்சீர்கள், வெண்சீர், வெண்டலை, காய்ச்சீர். ஓகேங்களா? வெண்சீர்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? காய்ச்சீர். குறிப்பிடப்படும் வாய்ப்பாட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன 3 என்ன கொடுத்திருக்காங்க? மூவகை சீர்களால் நிறை என்பதை கொண்டு முடியும். முதல் இரு சீர்கள் ஒரே சீரை கொண்டு முடியும். ஈரசை சீர்களில் மாச்சீரை கொண்டு வருகிறது. சோ இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும்? தேமாங்கனி. இரண்டு கிலோ கொடு. இப்ப 2 கிலோ கொடு அப்படின்னா இது என்ன ஆகு பெயர்? 2 கிலோ கல்லையா கொடுப்பாங்க. அந்த கல் இருக்க இடக்கல்லு 2 கிலோ கடை, அந்த கல்லையா கொடுப்பாங்க. சோ அப்ப என்ன வரும்? எண்ணிக்கையில பண்றாங்களா? முகத்தல்னா வந்து ஒரு லிக்விட் இருந்துச்சுன்னா முகத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏதாவது ஒரு துணி அப்படின்னா வந்து நீட்டல் அப்படின்னு சொல்லலாம். இது என்னது? எடுக்கிறாங்க. 2 கிலோ எடுத்து கொடுக்குறாங்க. 2 கிலோ பச்சரிசி எடுத்து கொடுப்பாங்க. எடுத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்தது வேறுபட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. கடிங்கமல், மலர்கை, மறைமுகம், வில்வாள், இதெல்லாம் பாருங்க. இதுல மாறுபட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடி கமல் இதுதான் வந்து மாறுபட்டதாக இருக்கு. இப்ப நம்ம இலக்கணம் படிக்கும் போது இது ஏன் சார் இதை வந்து மாறுபட்டதுன்னு சொல்றாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் தோணும். கண்டிப்பாக திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் ஏன் வந்து இதை வந்து மாறுபட்டதுன்னு சொல்றாங்க, ஏதாவது வித்தியாசமா இருக்கா தோணுதா? ஸோ இதுக்கு தான் வகுப்புக்கு வாங்க. கொஞ்சம் லென்த்தாவே இருந்தாலும் வகுப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும்பா. ஸோ இலக்கணமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன்னா அந்த அந்த கிளாஸ் நீங்க வந்தா தான் தெரியும். கிளாஸ் வராம நீங்க வந்து இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் நீங்க வந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ரைட்? ப்ளீஸ் அட்டெண்ட் எல்லா கிளாஸையும் கவனிக்க வாங்க. சரிங்களா?
இப்ப ஏன் கடிகமல் கடிகமல் வந்து ஏன் வித்தியாசம் அப்படின்னு சொல்றேன். மலர் கை, கை வந்து மலர் மாதிரி இருக்குமா, மலர் போன்ற கை. அப்படி கையை அப்படி பார்க்கும்போது இந்த சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கையை பார்க்கும்போது அப்படியே பூ மாதிரி இருக்கும், மலர் கை அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க, உவமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கை வந்து அந்த மாதிரி பூ மாதிரி இருக்குமா, வாய்ப்பு இல்லை. அப்ப இத வந்து அந்த உவமை என்பது மறைந்து வந்திருக்கு, உவமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. மறைமுகம், மறைனா இங்க என்ன சொல்ல வர்றாங்க, தாமரையை சொல்றாங்க. தாமரை முகம், தாமரை இப்ப ஒரு மனுஷன் வந்து இப்படி நிக்கிறான், யோசிச்சு பாருங்க, அவனோட இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி தாமரை மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவா இருக்கு, ஓகேங்களா? அப்படி தாமரை மாதிரி இருந்துச்சா நல்லாவா இருக்கும், யோசிச்சு பாருங்க, நல்லாவே இருக்காது. அது மூஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னா, பட் அந்த அழகை வந்து அப்படி சொல்றாங்க, தாமரை முகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? தாமரை மாதிரி இருக்கு பாரியா முகம் அப்படின்னு சொல்லிட்டு. உவமை தொகை வாய்ப்பில்ல ராஜா, ஆனா அப்படி உவமையை வைத்து சொல்றாங்க, உவமை தொகை. வில் வால் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? வில் வால், வில்லும் வாலும் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? இப்ப வில்லும் வாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்னது, உண்மை தொகை, ஓகேங்களா? சோ அப்ப வில் போன்ற வால் அப்படின்னு சொல்ல முடியுமா, அப்படி வளைஞ்சு இருக்கு அப்படின்னு சில இடத்துல அதையும் சொல்றாங்க. பட் ஆனா இது மோஸ்ட்லி வில்லும் வாலும் உண்மை தொகை தான் வரும். எல்லாமே தொகை தொகை தொகைன்னு முடியுதா, நான் இப்ப சொன்ன எல்லாமே இந்த மூணையும் பாருங்க தொகை தொகைன்னு வரும். அப்ப கடிகமல் அப்படின்னு சொல்றது, இப்ப கடி அப்படிங்கிறது என்னப்பா, அது உரி சொற்றொடர், ஓகேங்களா? அது வந்து உரிச்சொல், உரி மட்டும் போட்டா உரிச்சொல்னு அர்த்தம், ஓகேங்களா? உரிச்சொல். அப்ப இது கடிகமல் அப்படின்னா இது வந்து உரி சொற்றொடர். சோ இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொகையாக உள்ளது, இவையெல்லாம் தொகை. உண்மை தொகை, உவமை தொகை, அடுத்தது உவமை தொகை, ஓகேங்களா? 2 உவமை தொகை இருக்கு, ஒரு உண்மை தொகை இருக்கு, இது மட்டும் உரி சொற்றொடர், அதனால இது வித்தியாசப்பட்டது, வேறுபட்டது, ஓகேங்களா? சோ இப்படி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி, கொஞ்சம் வேகம் ஆகும், இதுக்கே நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரைட்? சரி, அடுத்தது ஏகார இடைச்சொல் 6 பொருளில் வரும் என கூறும் நூல் எது? நல்லா பாருங்க, கேட்பாங்கப்பா கொஸ்டின், நல்லா கவனிங்க. நன்னூல் முடிச்சிட்டோமா? அடுத்தது இந்த 3 கூற்று இருக்கு, அதுல வந்து இடைச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. குறிப்பிடப்படும் இடைச்சொல் எது? அழுத்த பொருளில் இடம்பெறும் இடைச்சொல். ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே வருகிறது, சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதை முதன்மைப்படுத்துகிறது. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஏ. நீங்க கரெக்டா அடிக்கிறீங்களான்னு பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே சொல்லிட்டேன், பாஸ் பட்டன் அமைக்கி ஆன்சர் போடுங்க, கடைசியில கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு கேள்வி உங்களால சரியா அடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. 2 அதற்கு மேற்பட்ட சீர்களை தொடர்ந்து வரும் அடியானது எத்தனை வகைப்படும்? இது வந்து எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. 5 வகைப்படும். இவை 5 வகைப்படும். கீழ்காண்பனவற்றுள் தவறானது. உரிச்சொல்ல பத்தி கேட்டிருக்காங்கப்பா, இப்பதான் பார்த்தோம், ஓகேங்களா? உரிச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தனித்து வழங்கப்படும் உரிச்சொற்கள் தனித்த பொருள் அற்றவை. இப்ப கடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பாப்பா அது என்னன்னு சொல்லுவோம், அது மட்டும் வராது, அந்த ஏதாவது இது கொடுக்குதா, கடிகமல் அப்படின்னு சொல்ல, கடி அப்படிங்கிறது உரிச்சொல். பாப்பா அதை யோசிச்சு பாருங்க, தனித்து வழங்கப்படும், அது வந்து அதுக்கு வந்து பொருள் இருக்கு, தனித்து ஒரு உரிச்சொல் இருக்குன்னா அதுக்கு வந்து தனித்த பொருள் இல்லாது. ஸோ இதுதான் தவறுன்னு சொல்ல வர்றாங்க, ஓகேங்களா? இப்ப நான் சொன்னது தவறு. இப்ப கடிக மல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சோ அப்ப அதுக்கு வந்து மா அப்படின்னு ஒண்ணு இருக்கும், மாமன்னன், மா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு பொருள் உண்டு இல்ல, அர்த்தம் இருக்கு இல்ல, அர்த்தம் இல்லைன்னு, அதாவது பொருள் இல்லைன்னு சொல்ல வர்றாங்க, ஆனா பொருள் உண்டு. சோ அப்ப இதுதான் தப்பு, இதுதான் தவறானது. அடுத்தது இங்க பாருங்க, இப்பதான் சொன்னோம் மா அப்படிங்கிறது இப்போ உரிச்சொல்ல தனித்த பொருள் அற்றதுன்னு சொன்னோமா, இங்க பாருங்க அடுத்தது மா கடல். இப்ப கடல்னா பெருசு, மா கடல்னா ரொம்ப பெருசு, ஓகேங்களா? இப்ப மா அப்படின்னா மாம்பழத்துக்கு கூட மாம்பழம், மாம்பழம், ஓகேங்களா? சோ நிறைய அர்த்தம் இருக்கு மாம்பழம் மா அப்படிங்கிற சொல்லுக்கு, ஓகேங்களா? சோ அப்ப டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா பொருள் உண்டு, சோ அதனாலதான் அது தப்பு. இப்ப இங்க பொறுத்துக்க, ஏற்கனவே பார்த்துட்டோம் உரி சொற்றொடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏக்கு 3 ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, பி மட்டும் தான் அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும். குமரன் மலையில் நனைந்தான், இந்த தொடரை வந்து எவ்வகை தொடர்? அவன் மலையில நனைஞ்சிட்டான், அவ்வளவுதானே. அவன் மலையில நனைஞ்சிட்டான் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்க? செயற்பாட்டு வினை தொடர்னு சொல்லலாமா? வராது.
உணர்ச்சி, ஏதோ ஓஹோ அவன் மலையில நனைஞ்சுட்டான் அப்படின்னாதான் உணர்ச்சி. செய்வினை தொடர் அப்படின்னு சொன்னா அவன் ஏதாவது மலையை நினைறதுக்காக ஏதாவது நடந்துச்சா? இல்ல. குமரன் மலையில் நனைந்தான். ஆமா, உடன்பாட்டு வினைத்தொடர் சொல்லலாம்ல, உடன்பாட்டு வினைத்தொடர். ஆப்ஷன் டி. அவிழ்ந்தன தோன்றி எழர்ந்தன காய நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை. இது என்ன அணி? பொருள் பின்வரு நிலை அணி. பொருள் பின்வரு நிலை அணி. உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் எவை மிகும்? மெல்லினம். கீழ்காணும் எந்த வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகும்? மிகுமிடம் மிகாமிடம் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். 6ஆம் வேற்றுமை தொகை. கூட்டு வினைகள் பொதுவாக ஆக்கிப்படுவதில்லை, ஆக்கிப்படுவதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டேன். கூட்டு வினைகள் பொதுவாக ஆக்கப்படுவதில் பொருந்தாதது எது? ஆக்கின்னு சொல்லிட்டேன்னா ஆக்கப்படுவதில். வினைகள் ஆக்கப்படும். சரி, இதுல எனக்கு டவுட் இருக்கு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க, கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன். ஏன்னா கூட்டு வினைகள் அப்படின்னு சொல்றது லிட்டில் பிட் கன்ஃபியூஷன். பட் கொடுத்துருக்க கீ படி பார்க்கும்போது டி கொடுத்துருக்காங்க. ஓப்பனாவே சொல்றேன். அதனால உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் கான்ட்ரிபியூட் டு திஸ் வீடியோ. கமெண்ட் பண்றது ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட். ஓகாரம் இடைச்சொல் தற்காலத்தில் எந்த பொருளில் அதிகமாக வருது? ஓகாரம், ஓ அப்படிங்கிறது எதுல வருது? பிறநிலையில் வரும். ஓகாரம் பிறநிலையில் வரும். பொறுத்துக. பைங்கூழ், பைங்கூழ் வளர்ந்து, மஞ்சள் பூசினால், வற்றல் தின்றால், கார் அறுத்தான். இது என்ன ஆகுபெயர்? பைங்கூழ் அப்படின்னு சொல்லும் போதே அது என்ன? பைங்கூழ்னா என்ன வருதுப்பா? பண்பு வருதா? பைங்கூழ் சொல்லும் போது பண்பை குறிக்கிறது. மஞ்சள் பூசினால் வற்றல் தின்றால் அப்படின்னு சொல்லும் போது அது தொழிலாகு பெயர். கார் அறுத்தான் அப்படிங்கிறது கார்காலத்துல அறுக்கக்கூடியது, கார்காலத்தில் அறுக்கக்கூடியது. அப்ப கால பாகு பெயர் மட்டும் கரெக்ட். சாரி, வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர். மஞ்சள் பூசினான் அப்படின்னு சொல்றது நிறம் வருது. ஸோ அப்ப பண்பாகு பெயர். பைங்கூழ் வளர்ந்து அப்படின்னு சொல்றது இது காரியம். ஸோ அப்ப இதுதான் வரும். ஸோ ஆன்சர் ஏ தான் ரைட் ஆன்சர். ஏ தான் ரைட் ஆன்சர். ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் 6 வகைப்படும். கீழ் காண்பவற்றுள் வேறுபட்டது வல்லினம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வல்லினம் அப்படின்னு சொல்லும் போது இருபெயரட்டு பண்பு தொகை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எந்த வகையான தொடர்? படிக்க வைத்தார்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்பா பையனை படிக்க வைக்கிறாரு. அப்ப தன்வினை வராது, செய்வினை வராது, செயற்பாட்டு வினையும் இல்ல, பிறவினை. ஓகேங்களா? பிறவினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் கொஞ்சம் டவுட் வரும் நிறைய பேருக்கு. சொல்றேன் தனியா, இன்னொரு வீடியோல வரும். இதெல்லாம் இந்த வச்சு பேஸ் பண்ணி ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்தது, மேற்காணும் கூற்றுகளில் குறிக்கப்படும் பகுபத உறுப்பு எது? 2 கூற்று இருக்கு. பகுதியும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். அப்ப ஏதோ 2க்கும் கன்ஜக்ஷன் மாதிரி இருக்கு. பொதுவாக பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் சந்தி. சரியானதை தேர்ந்தெடுக்க. இங்க பாருங்க, ஒரு புத்தகம் அப்படின்னு வருமா? 3 கோடி, 3 கோடி தான் வரும். 6 பை, 8 தொகை தான் கரெக்டா இருக்கு. மற்றது எல்லாமே தவறு. 8 தொகை தான் கரெக்டா இருக்கு. தென்னாப்புலவர் பாரி ஒருவனும் அல்லன்.
மாறியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. ஈண்டு உலகு புறப்பதுவே. இந்த இதுல வந்து அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. வஞ்ச புகழ்ச்சி அணி. இதனுடைய அர்த்தம் தெரியுமா? திட்டுற மாதிரி புகழ்ற மாதிரி திட்டுறது வஞ்ச புகழ்ச்சி. வஞ்ச புகழ்ச்சிங்கிறது இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் நீங்களும் சில அரசியல் மேடைகள்ல பாப்பீங்க. ஓகேங்களா? சோ இப்ப இந்த பொருள், இந்த இதுக்கான பொருள் என்னப்பா? இப்ப நம்ம பாக்குறதுல இதற்கான பொருள் என்ன தெரியுமா? பாரி பாரின்னு ஒருத்தர், இப்ப சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே அப்படிங்கிறது புறநானூற்றுல இருக்கக்கூடிய பாடல். ஓகேங்களா? சோ இதுல பாரி பாரின்னு ஒரு புலவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி பாரி ஒருவர் மட்டும்தான் உலகை காக்கிறான் என்று கூறுகிறார். ஆனா உண்மையில உலகை வந்து பாத்தீங்கன்னா காப்பது யாருன்னு கேட்டா மலை. ஓகேங்களா? இப்ப மலையை பத்தி தான் இவர் சொல்ல வர்றாரு. ஆனா பாரி அப்படின்னு ஒரு ராஜாவை பத்தி சொல்ல வர்றாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஓகேங்களா? சோ இப்ப எப்படி இருக்கு பாருங்க இந்த குரல். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி தானே. ஏதோ நீ தான் எல்லாத்தையும் பாக்குறேன்னு நினைச்சிருக்க ஃபேமிலியை பூரா, ஆனா நீ ஒன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இது. ஓகேங்களா? சோ பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே அப்படின்னு கபிலர் வந்து சொல்லியிருப்பாரு. புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்றாங்க. ஆனா பாரி ஒருவன் மட்டும்தான் இந்த கைமாறு பார்க்காம எல்லாத்துக்கும் கொடை கொடுக்குறானா? இல்லையே. மலைதான் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கைமாறு பார்க்காம நல்லவன் கெட்டவன் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுது. அப்ப அதனைத்தான புகழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து இகழ்வது போல புகழ்வது. சோ வஞ்ச புகழ்ச்சி அணி. எவ்வளவு அழகான பாட்டுல. ரைட்டா? மறுபடியும் நம்ம கொஞ்சம் பாடி பார்ப்போம். பாரி பாரி என்று பழையேத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. பாட்டுப்பா. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றியமையும் தொடை வகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவே ஒரு பாட்டு மாதிரி இருக்கு. இப்ப தமிழ் படிச்சாலே அந்த மாதிரிதான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயைபு. பாருங்க, அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ லாஸ்ட் அசையோ, லாஸ்ட் அசை சீரோ இல்ல அடியோ, அத ஒன்றி அமையும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தொடை என்ன? இயைபு. சொன்னா வாடாய மச்சி வாழக்கா பச்சி அப்படின்னு மச்சி பஜ்ஜி போட்டுடுவேன் பிச்சி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சோ அப்ப இயைபு கடைசி வந்துகிட்டே இருக்கும். எல்லா பாடலையுமே வாழ்க வாழ்கன்னு வர்ற மாதிரி இருக்கும். க முடிகிற மாதிரியும் இருக்கும் சம்டைம்ஸ் ஒரு சில பாடல்கள் பாத்தீங்கன்னா. இப்ப அடுத்தது தவறானது எது? தாய் தந்தை. ஓகேங்களா? தாமரை பாதம் இதெல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சித்திரை திங்கள்லாம் என்னப்பா? மாசத்தை பத்தி சொல்றாங்க. சித்திரை நிலாச்சோறு தாயும் தந்தையும். ஓகேங்களா? இங்கதான் இது மட்டும் தான் தப்பா இருக்கு, மற்றது எல்லாமே கரெக்ட் தான். இந்த கொஸ்டின் பாருங்க. உயிர் தொடர் இடைத்தொடர் வன்தொடர் மென்தொடர் என்ன வரும்? உயிர் தொடர் அப்படின்னு சொல்லும் போது முதுகு வருமா? இங்க எங்க சார் உயிர் தொடர் இருக்கு? இது குற்றியலுகரம் பத்தி பேசுறாங்க. குற்றியலுகரம் பத்தி பேசுறாங்க. அப்ப முதல் எழுத்து பார்க்கக்கூடாது. கடைசி பாருங்க. குசுடுது குரு. கடைசி பாருங்க இந்த எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தெரியுதா? உயிர் தொடர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடைத்தொடர். நிறைய பேர் உயிர் தொடரணும்னே இது போவீங்க. இந்த ரெண்டும் தான் உயிர் தொடரும் அனுப்பிங்க. ஓகே. வன்தொடர் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, வன்தொடர்னு சொல்லும் போது மென்தொடர். கீழ் காண்பனவற்றுள் விகார புணர்ச்சி அடியில் பொருந்தாதது. சரி, அந்த கொஸ்டினை மட்டும் நம்ம விளக்கம் பார்த்துருவோம்னா, ஏன்னா நிறைய பேருக்கு சார் என்ன சார் ஒண்ணுமே புரியல, நீங்க பாட்டுக்கு மேட்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க. உயிர் தொடர் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்? முதுகுன்னு சொன்னேன்னா, முதுகு என்ற சொல்ல முது அப்படிங்கிறத எடுங்க. அதுல உயிரெழுத்து ஒலிக்கும். அப்ப குற்றியலுகரத்துக்கு முன்னால் உயிரெழுத்து வந்தால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? முதுகு அப்படிங்கிறதுல முது என்பதில் உயிர் என்ன இருக்கு? முதுகு து கு. ஓகேங்களா? சோ அப்ப முதுகு அப்படின்னு சொல்லும் போது வருதா? சோ அப்ப அதுதான் உயிர் தொடர் குற்றியலுகரம். இப்ப இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லும் போது
இடைத்தொடர்னா அமிழ்து, அமிழ்து, அமிழ்துல இல் அப்படிங்கிற எழுத்து பாருங்களேன். இல் என்ற இடையின எழுத்துக்கு பின் து அப்படின்னு வரும். இப்ப இது வந்து குற்றியலுகரம் வந்திருக்கு. இல்லுக்கு பக்கத்துல து வந்திருக்கு, இது குற்றியலுகரம், ரைட்? சோ அப்ப இத இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்றாங்க. இல் அப்படிங்கிறது இடையினம் தானப்பா. இல் என்ற இடையின எழுத்துக்கு பின் வருது. அப்ப முதுகு அப்படிங்கிறதுல து அப்படின்னு சொல்றோம். இத்து குட்டல் ஊ து, இத்து குட்டல் ஊ து. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்களா. சோ அப்ப வன்தொடர்ல வகுப்பு அப்படின்னு வந்திருக்கா. சோ இப்ப இதுல இப்பு பாருங்க. இப் அப்படிங்கிறது ஒரு வல்லின எழுத்து, சரியா? இப் அப்படிங்கிறது வல்லின எழுத்து. முதல் எழுத்து பார்க்க கூடாதுப்பா, கடைசி தான் பார்க்கணும். அப்ப இப் அப்படிங்கிற வல்லினத்துக்கு அடுத்து வர்றது குசுடு துகுரு அப்படி வருதுல்ல. அப்ப பூ அப்படிங்கிற குற்றியலுகரம் வந்திருக்கு. அப்ப அது வன்தொடர் குற்றியலுகரம். இப்ப மென்தொடர் குற்றியலுகரம். இப்ப இங்க பாருங்க, இம். இப்ப இரும்பு, இம் அப்படிங்கிறது என்ன? அது வந்து பாத்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கு கசட தபர எரள வளல ஞனன நமன, நமன மென்தொடர் வருதா, மென் மெல்லினம். சோ அப்ப அதுக்கு அப்புறம் வர்ற பூ விடுதுபுரு வருது இல்ல. சோ அப்ப அது மென்தொடர் குற்றியலுகரம். இப்படிதான் பார்க்கணும். புரிஞ்சிச்சா? அடுத்து கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா கண்டிப்பா முடியாது கண்ணா. சோ பிளீஸ் யாரும் கோச்சிக்காதீங்க, கோவித்துக் கொள்ள வேண்டாம். சரி, 44வது கேள்வி. 44 பாருங்க, ரொம்ப ஈஸி தான். இலக்கணம்னாலே கொஞ்சம் பழக பழக ஈஸியா வந்துடும். விகார புணர்ச்சி அடிப்படையில் பொருந்தாதது எது? விகார புணர்ச்சியில பொருந்தாதது எதுவா? வலை, இதுதான் பொருந்தாதது. இந்த கூற்றுகள் ரெண்டு பாருங்க. பாடலில் நின்ற சீர் ஈரசையும் அதை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருத்துதல் தலையாகும். 7 வகைப்படும் இவை ஒன்றையும் ஒன்றாமலும் வரும். என்னன்னு தெரியுதா? ரெண்டுமே ரைட்டு தான், இல்லைங்களா? ரெண்டுமே ரைட்டு தான். 1290. வேறுபட்டது எது? குடி தண்ணீர், முதுவெயில், திருவளர் செல்வன், வளர்விரை. இதுல எது வேறுபட்டதாக இருக்கு? முதுவெயில் என்பது வேறுபட்டதாக இருக்கு. பாருங்க, ஒரு ஆங்கில சொல் கொடுத்திருக்காங்க, அதற்கு ஏற்ற தமிழ் சொல் பாலிகிளாட். பாலி அப்படின்னாலே வந்து பாலி அப்படின்னா பாலிடெக்னிக், பாலி அப்படின்னு வரும். அப்ப இந்த எட்டிமாலஜில என்ன சொல்லுவாங்கன்னா பாலினா நிறைய இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? சோ அப்ப பன்மொழியாளர், ஆன்சர். பல தொழில்நுட்பம், பாலிடெக்னிக், பாலினாலே நிறையன்னு சொல்லுவோம். பாலிகாமி, பலதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அதை வச்சு இங்க பல அப்படிங்கிறதுல எது வரும்? அகராதியலாளர் வராது, ஒளியியல் ஆய்வறிஞர்னு வராது. சோ அப்ப போனோ அப்படின்னு வந்தாதான் ஒளியியல் வரும். இப்ப தத்துவம் அப்படின்னா பிலாசபிக்கல் அந்த மாதிரி தான் வருது, அதெல்லாம் வரல, ஓகேங்களா? சோ அப்ப பன்மொழியாளர். இப்படிதான். எனக்கும் நேரடியான ஆன்சர் தெரியாது, அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? இப்படிதான் தெரிஞ்சுக்கிறது. ப்ளீஸ் வேண்டாம். கீழ் காண்பனவற்றுள் மாறுபட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகைன் கீழ் காண்பனவற்றில் வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்ந்தெடு. வல்லினம் மிகும் இடங்கள், உலகப்பந்து. வல்லினம் மிகும் இடங்கள், உலகப்பந்து. பகுபத உறுப்புகளில் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வருது. இப்ப காலத்தை உணர்த்தி வர்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எழுத்து பேரு, எழுத்து பேரு, இதுதான் அதுக்கு ஏற்ற விடை. முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதியில் பொருந்தாதது எது? ஆய். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன. பேச்சு மொழியில் துணை வினைகள் வருவதில்லை. துணை வினைகள் தான். ஸோ பேச்சு வழக்கிலையும் வரும், வருவதில்லைன்னு கொடுத்திருக்காங்க. இல்ல, அது வரும். தேவரணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்தொழுகலான். என்ன அணி வந்திருக்கு இந்த குரல்ல?
வஞ்ச புகழ்ச்சி அணி. பார்த்தோம் ஏற்கனவே ஒரு தடவை வஞ்ச புகழ்ச்சி அணி பார்த்தோம். பாரி ஒருத்தனையே கும்பிடுறீங்களே, மலைன்னு ஒண்ணு இருக்கு பாரி, அதை கும்பிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் திட்டிருப்பாரு கபிலர் இல்ல புறநானூறுல. இங்க பாருங்க வஞ்ச புகழ்ச்சி அணி. அகைன் முல்லையை தொடுத்தால் இது என்ன மாதிரியான ஆகுபெயர்? முல்லை அப்படின்னு சொல்றது முதலாகு பெயர். சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கும் பயன்படும் இடைச்சொல் என்ன? இவ்வளவுதான். வதந்தியாகவும் வருமா, பொருள்களிலும் வருமா, தகவல்களாகவும் வருமா, அப்படி வந்து செய்தியை வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆம் ஆம் அப்படிங்கிறது வரும். 56வது கேள்வி. இது வந்து வினைமுற்று விகுதி பத்தி கொடுத்திருக்காங்க. ஒன்றன் பால், பலவின் பால், தன்மை, ஒருமை, தன்மை, பன்மை சொல்லியிருக்காங்க. இது பார்ப்போமே. ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லும் போது தூரு வருமா? பலவின் பால் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, பலவின் பாலுக்கு அ ஆ வரும். தன்மை ஒருமை அப்படின்னு சொல்லும் போது என் ஏன். தன்மை பன்மை வினைமுற்று விகுதிக்கு அம் எம் அப்படின்னு வரும். சரிங்களா? சோ அப்ப இதுதான் ஆன்சர். அப்படி பார்க்கும்போது ஆன்சர் டி 2413. கீழ் காண்பனவற்றுள் வேறுபட்டது எது? இதுல வித்தியாசமா இருக்கிறது எது? தந்தை உருட்ட வைத்தான். செய்யாதே என்னும் பகுபத உறுப்பிலக்கணத்தில் இத்து என்பது எதை குறிக்கும்? எழுத்து பெயரை குறிக்கும். இத்து செய்யாதே, செய்யாதே இத்து எழுத்து பெயரை குறிக்கும். கீழ் காண்பனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. இல், அல், ஆ இது மூணுமே எதிர்மறை இடைநிலை. ஓகேங்களா? சோ மத்தது பாருங்க. இப்ப இப்பு, இவ்வு இது எது வரும்? இது கரெக்டா எதிர்காலம் தானே வரும். சோ அப்ப மாத்தி கொடுத்துருக்காங்களா? சோ அதுல இல், ஆ, அல், ஆ இது மட்டும் வந்து எதிர்கால இடைநிலையாக இருக்கிறது. சரி, எவற்றில் வல்லினம் மிகும்னு கேட்டிருக்காங்க. திசைப்பெயர்ல வல்லினம் மிகுமா? ஏன்னா மேற்கு, கிழக்கு திசைப்பெயர்ல வல்லினம் மிகும். அடுத்தது எத்துணை என்பது எவற்றை குறிக்கும்? எத்தனை, எண்ணிக்கை, அளவு, காலம், அழகு. இதுல அழகு வருமா? நிறைய பேருக்கு டவுட் வரும். அழகு எத்துணை அப்படிங்கிறதுல அழகு வருமா? அளவு மற்றும் காலம் தான் வரும். ஓகேங்களா? சோ அழகு வராது. ஆப்ஷன் டி 4 வந்து பாத்தீங்கன்னா இல்லாததுன்னா டி வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்க எண்ணிக்கை இல்ல, ஏன்னா 2 3 வரும். அப்ப எண்ணிக்கை 1 2 3 2 3 கொடுத்துருக்காங்க. சோ அதனால இதை வச்சிருக்கேன். எண்ணிக்கை இல்ல. எத்துணை என்பது எவற்றை குறிக்கும்? மிகுதி என்னும் பொருள் தரும் உரிச்சொற்களில் பொருந்தாதது என்ன? மிகுதி கடி, உரிச்சொல்ல கடி மற்றும் மிகுதி அப்படிங்கிற பொருள் உரிச்சொற்கள்ல பொருந்தாது. உரு, நனி, தவ அப்படின்னு இதெல்லாம் வரும். சரி, தவறானது எதுப்பா இந்த இதுல? பயனிலை வினையச்சமாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, அது மட்டும்தான் தவறானது. நல்ல நூல் ஒன்று படித்தேன். இதுல நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படிங்கிறது ஓகே. நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படிங்கிறது எதை குறிப்பது? பெயரடை. நல்ல நூல் ஒன்றை இது படிச்சேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயரடை. எப்படி இருக்கு தமிழ் பாருங்க. நல்ல நூல், நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெயரடை. திடீர்னு என்ன சார் அப்படின்னு சொல்லி தோணும். அகைன் வேறுபட்டது. அவர்கள் நன்றாக படித்தனர். அவன் ஊருக்கு உதவி செய்தான். அவனை திருந்தச் செய்தான். அவள் மேடையில் ஆடினாள். டக்குன்னு பார்க்கும்போது எல்லாமே என்னப்பா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அவனை திருந்தச் செய்தான் தான் வேறுபட்டதா இருக்கு. அவர்கள் நன்றாக படித்தனர், சரிதான். அவன் ஊருக்கு உதவி செய்தான். அவள் மேடையில் ஆடினான், இது மூணுமே கரெக்ட் தான். அவனை திருந்தச் செய்தான், இத்து ஏன் வருது? அவனை திருந்தச் செய்தான், அவனை திருந்தச் செய்தான். அப்ப வேறுபட்டது அப்படின்னு சொல்லும்போது இதுதான். சி தான் வந்து வரும். என் அண்ணன் நாளை வருவான். இது என்ன?
நாளை வருவாங்கிறது ஒரு செய்தி தானே, அப்ப செய்தி தொடர். இங்க பாருங்க எல்லாமே வினையச்சம் வினையச்சம் பெயரச்சம் பெயரச்சம். ஓகேங்களா? சோ இதுல தெரிநிலை குறிப்பு. நன்கு பேசினான் அப்படிங்கிறது ஒரு வினை, நல்லா பேசினான். ஓகேங்களா? இனிய காட்சி. இப்ப இந்த நன்கு இனிய இந்த மாதிரி இது பாருங்க. இப்ப தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்றது வந்து வினைதான் இருக்கணும். ஓகேங்களா? வினையச்சம். அப்ப உண்ண சென்றான் வருமா? உண்ணச் சென்றான். ஓகே, அடுத்தது குறிப்பு அப்படின்னு சொல்லும் போது நன்கு பேசினான், இதுதான் கரெக்ட். அப்ப பிக்கு வந்து 1 இருக்கணும். தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரிநிலை பெயரச்சம் சொல்லும் போது இங்க பாருங்க, பாடும் குயில், குறிப்பு பெயரச்சம், இனிய காட்சி. ஓகேங்களா? இது குறிப்பு, இது மட்டும் கரெக்டா வருது. ஓகேங்களா? அப்ப இதுதான் ஆன்சர். டி இஸ் த ஆன்சர். வல்லின எழுத்துக்களில் புணர்ச்சி இலக்கணம் எதற்காக தேவைப்படுகிறது? வல்லினத்துல புணர்ச்சி எதுக்காக தேவைப்படுது? பொருள் மயக்கத்தை தவிர்க்க, பேசின் இயல்பை பேணுவதற்கும், இனிய ஓசைக்காகவும் தான் இருக்கு. மூணுதுக்காகவுமே வரும் மேற்கண்ட அனைத்தும். இங்க இந்த வரி இடம்பெற்றதுல அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. விண்டன கொன்றை விரித்த கருவினை கொண்டன காந்தல் குலை. சூப்பர்ல, காந்தல் சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பொருள் பின்வரும் நிலை அணி. திறனல்ல தற்பிற செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. இந்த திருக்குறள்ல எதுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுகை கேட்டிருக்காங்க. திறனல்ல அறநல்ல. அகைன் வந்து பாருங்க, நேர் நிறை நேர் எல்லாமே நேர் நேர்னு முடிஞ்சிருக்கா? நேர் நேர் நேர். காய் காய் காய்னு வரும். நேர் நேர்னா காய் காய். ஓகேங்களா? அப்ப நேர் நிறை நேர் பூவிலங்காய் எல்லாத்துக்கும் ஏன்னு போட்டுச்சு. நிறை நேர் நிறை நேர் 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 வந்திருக்கு. அப்ப புளிமாங்காய். இதுலயும் பாருங்க 2. சரி, நேர் 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 3 நேர் வந்துச்சுன்னா தேமாங்காய்ப்பா. கரெக்ட்பா. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஐ தவிர பிற உயிரெழுத்துக்களின் நிலைமொழி பார்த்த மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க, அதே பாடல், ஆனா வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஓகே, சரி. இப்ப அதே கொஸ்டின் தான், ஆனா எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. ஐ தவிர பிற உயிரெழுத்து நிலைமொழி ஈராக வரும்போது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் தோன்றுவது எது? அதான் இந்த கொஸ்டின் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு. என்ன வரும்? வகரம். வகரம் கொடுத்துருக்காங்க. வகரம். சரி, வந்தனன் இது என்ன உறுப்பு இலக்கணத்தில் இடம்பெறாத உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. வந்தனன் பிரிச்சு பாருங்க. வந்தனன் பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராதது அப்படின்னு கேட்டா எதுவும் இல்லை. சோ வந்தனன் அப்படிங்கறத பிரிச்சா என்னப்பா கிடைக்கும்? டக்குன்னு சொல்லுங்க. என்னென்ன வரும்? வந்தனன் இதெல்லாம் பிரித்து பழகினால் என்னென்ன வரும்? முதல் வா. வா அப்படிங்கிறது பகுதி. ஓகேங்களா? சோ இப்ப வா அப்படிங்கிறது வ அப்படின்னு மாறி இருக்கு. இப்ப ஒன்னா மாறி இருக்குன்னா இந்தானது விகாரம் அப்படின்னு பார்ப்போம். சோ அப்ப இந்த இதுல வந்து வா என்பது வ என குறுகி இருக்கு. சோ அப்ப விகாரம். அடுத்தது பாருங்க, அது வந்தனன் அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து வாக்கு அப்புறம் இந்து வந்திருக்கு. ஓகேங்களா? சோ ஆக்சுவலா வந்து இந்து அப்படிங்கிறது ஒரு சந்தி. ஓகேங்களா? இந்து அப்படிங்கிறது ஒரு சந்தி. ஏன்னா அதுதான் இதுவா குறுகி ஒரு சந்திக்க வைக்குது. ஓகேங்களா? அப்புறம் இங்க பாருங்க, அடுத்தது இது வந்து ஒரு இறந்த கால சொல். சோ அப்ப இத்து அகைன் வரும். இத்து அன் அப்படின்னு 2 தடவை வரும்.
வந்தனன். இப்ப அன் சாரியை அன் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்ப இதுல வந்து விகாரம் வந்துருச்சு, சந்தி வந்துருச்சு, சாரியை வந்திருக்கு, பகுதி விகுதி எப்பயுமே வரும். அப்ப எந்த இடம்பெறாத உறுப்பு அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை, எல்லாமே இடம்பெறும். சட்டி உடைந்து போயிற்று என்னும் தொடர் எவ்வகை தொடர்? சட்டி உடைந்து போய்விட்டது. அது எதை எதை வந்து சொல்ல வருது, எதை உணர்த்த வருது? செயற்பாட்டு வினை. தன்வினை இல்ல, பிறவினை இல்ல. சட்டி உடைந்தது, உடைந்து போய்விட்டது, போயிற்று, உடைந்து போயிற்று, செயற்பாட்டு வினை. வேறுபட்டது இது 75வது கேள்வி. பவள வாய். ஒலி வேறுபாடு. கலை, களை, கழை, 3 இது. கலை அப்படின்னு சொல்றது ஆயக்கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப அது ஒரு கலை. இன்னொன்னு வந்து இங்க வந்து அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கா இல்ல. இப்ப மான், கலைமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்மான், அது பெண்மான், ஆண்மான், கலைமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப கலை அப்படின்னு சொல்லலாம், மான சொல்லலாம், கலைமான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த கலை பொதியில் வர்றது பாருங்க, களை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வயல்ல வந்து களை நிறைய முளைச்சிச்சு, களை பிடுங்கணும். இந்த கலைக்கு மூங்கில்னு வரும். அப்ப டி இஸ் த ரைட் ஆன்சர். பே என்னும் ஓரெழுத்து ஒளிமொழிக்குரிய பொருள் என்ன? பே. பே என்றால் என்ன வரும் சொல்லுங்க. இந்த ஆப்ஷன் பாருங்க. மேகம், வாசனை, இமயம், பெரியது. மா அப்படின்னா தான் பெரியது. சரிங்களா? மா என்றால் பெரியது. மாம்பழம், இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து மான்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்க என்ன கொடுத்துருக்கோம்? பே அப்படின்னு கொடுத்துருக்கோம். பேனா மேகம். மே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. மே அப்படின்னா என்ன வரும்? அன்பு. வான் என்ற சொல்லின் ஓரெழுத்து ஒரு மொழி. இப்ப நிறைய ஓரெழுத்து ஒரு மொழியா போட்டிருக்கோம். சரி, வான் அப்படின்னா வந்து என்ன வரும்? மீ வரும். வான் அப்படின்னா மீ. ஏற்பாடு என்ற சொல்லில் எல் என்பதன் பொருள். ஏற்பாடு அப்படிங்கிறதுல எல் அப்படின்னா ஞாயிறுன்னு அர்த்தம். வெச்சிப்பூ தற்போது எவ்வாறு அழைக்கப்படுது? வெச்சிப்பூ எவ்வாறு அழைக்கப்படுது? இட்லி பூ, அந்த சிவப்பு கலர்ல இருக்கும். அளவுக்கெல்லாம் சொல்லுவாங்க இட்லி பூ. எங்க வீட்டு இதுலயும் வச்சிருக்கோம் முன்னாடி, அழகா இருக்கும் வெச்சி. ஆனா தலையில தான் வைக்க முடியும். சரி, சரியான அகர வரிசையை தேர்க. சரியான அகர வரிசையை தேர்க. உழவு, ஏர், மண், மாடு. இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் லென்த்தா இருக்கு. லென்த்ல சிம்பிள் தான். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எண்ணிக்கை 42 அப்படின்னு பவனந்தி முடிவர் சொல்றாரு. ஆமா, கரெக்ட் தான். இதுல நோ, து ஆகிய சொற்கள் வந்து தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்து அப்படின்னு. அது ரைட்டா? நல்லா கவனிங்க. எல்லாமே நோ, து மட்டும்தான் வருது. மற்றது எல்லாமே பாருங்க, இது மட்டும் குறில். நேற்று கிளாஸ்ல சொன்னோமா நோ அப்படின்னா நோயின்னு 2-3 பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி. அப்ப ரெண்டுமே சரிதானே. தூணா ஒண்ணுன்னு அர்த்தம்பா. மதில் அப்படிங்கிற மதில் மேல் பூனை. மதில் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. மதில் அப்படின்னா என்ன வரும்? ஓ. மாலை வெயில், நிறைய ஓரெழுத்து கொடுத்துருக்கோம். மாலை வெயிலில் மலை தூறல் பொன்மலை பொழிந்தது போல தோன்றியது. இத்தொடரில் பயின்று வந்துள்ள அணி எது? மாலை வெயிலில் மலை தூறல் பொன்மலை பொழிந்தது போல. பொன்மலை அப்படிங்கிறது நேற்று கிளாஸ்ல பார்த்தோமா? பொன்மலை அப்படிங்கிறது இருக்கா? ஒண்ணு இருக்கா? அப்படி இல்லவே இல்லை. சோ அப்ப இல்லாத பொருளை பத்தி அவன் சொல்லியிருக்காங்க. இல் பொருள் உவமை. பாடி, சேரி, பட்டினம், பாக்கம். பட்டினம், பாக்கம், பேரூர், மூதூர், குறும்பு. இப்ப சென்னை பக்கத்துல பாத்தீங்கன்னா பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டினம் பாக்கம். நெய்தல் வருமா? கடலோரத்துல இருக்கு. சரி, அடுத்தது வந்து பாடி அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பாடி, சேரி, இதெல்லாம் பாலையை குறிக்கக்கூடியது. வராது, பாலை வராது. சரி, முல்லையை குறிக்கக்கூடியதுதான் வரும். இது கரெக்ட். பேரூர், மூதூர் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் வந்து மருதத்தை குறிக்கக்கூடியது. இங்க எங்க ஊர் மதுரையில பாத்தீங்கன்னா பேரூர் அப்படின்னு சொல்லி இருக்கும். மூதூர் இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். மருதத்திணையில வந்து வரக்கூடியதுதான். குறும்பு
குறும்பு அப்படின்னு சொல்றதுதான் பாலை நிறத்துக்கு உரியது. ஊர் நிலம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 3412. 3412. தவறானதை தேர்க. குறிஞ்சியால், முல்லை, மகரையால், செவ்வழியால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வராது. சரியான வரிசையில் அமர்த்தணும். சோ இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா பறவைகள் வலசை போதல் பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தமூத்த புலவர். ஓகே, கோ அப்படின்னா என்ன பார்த்தோம்? அவர் வந்து அரசன், வேந்தன் அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது. ஓகேங்களா? சோ அப்ப கோத்தான், கோவை, கோத்தல் அப்படின்னு இருக்கும். இங்க கொண்டான் அப்படிங்கிறது தான் வராது. சோ அதனால அதுதான் ஆன்சர். தவறானது இது. வானா அழைத்தல். வானா அழைத்தல். நா அப்படின்னா நாவாய் வருமா? நாக்கு தான் வரும். சோ அப்ப அது தவறு. இதுலயே ஏ மட்டும் தான்ப்பா தவறா இருக்கு. 2 மட்டும். மூ அப்படின்னா மூப்பு. மா அப்படின்னா வந்து பெரிய அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. 91. ஐந்திணை தெய்வங்களில் பொருந்தாதது எதுப்பா? ஐந்திணையில சிவன் வரவே மாட்டாரு. இந்த இவங்கெல்லாம் வருவாங்க. நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள எந்த பூவினை ஒரு வகை குறுமரம் என்று குறிப்பிடுவார்? காஞ்சி. பெருமைக்கு ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே. திருக்குறள் இங்க வரணும். கர்மமே கட்டளைக்கல். இதுல என்ன அணி வந்திருக்கு? ஏகதேச உருவக அணி. 10th புக் நினைக்கிறேன். வேர் சொல்லை வினையச்சமாகுக. ஒளி. வினை எச்சமாக மாறணும். ஒளித்து வரும். வினை எச்சம்ல ஒளித்து என்ன? அதுக்கு அடுத்து என்ன? ஒளித்து அப்படின்னு அதுக்கு அடுத்து இல்ல. வினை வந்து தொடுக்கி நிக்குது. சோ அப்ப எச்சம். கண் எண்ணாம் பாடற்கிணை பின்றேல். கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதுல என்ன அணி வருது? எடுத்துக்காட்டு உவமை அணி. பரப்பு அப்படிங்கிற வேர் சொல்லுடைய ஏவல் வினைமுற்று பரப்பு மின். மிக முக்கியமான கேள்வி. இந்த தடவை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது எதிர் சொல்ல வந்து எதிர்த்திணையை வந்து தவறாக பொருத்தி இருக்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டும். எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. தவிர்க்க ஓனா என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஈறுகட்ட எதிர்மறை. ஓனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். கண் பெயர் சொல்லின் வகை அறிக. கண் அப்படின்னா ஒரு சினைப்பெயர். தொழல் இச்சொல்லின் எவ்வகை பெயர் சொல். இச்சொல் எவ்வகை பெயர் சொல் என்பதனை அறிக. 100வது கேள்வி. தொழிற்பெயர். தொழல் அப்படின்னா தொழிற்பெயர். ஏன்னா 100 கேள்வி பார்த்திருக்கோம். 100 கேள்வி எத்தனை அடிச்சீங்க கரெக்டா? 100க்கு எவ்வளவு வந்திருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. நீங்க 85க்கு மேல எடுத்தீங்கனாலே சூப்பர்னு சொல்லுவேன். 90, 95 எல்லாம் போயிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள். ஏற்கனவே போன வகுப்புல நிறைய பேர் 93 எல்லாம் போட்டிருந்தீங்க. 95 எல்லாம் எடுத்திருக்கிறவங்களுக்கு சபாஸ். இந்த தடவை வரக்கூடிய எக்ஸாம் சிறப்பா செய்வீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.